Excellent. Encryption and decryption. Read a string and encryption key. ஒரு string வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் encryption key வாங்கிக்கணும். Between 0 and 25. இந்த encryption key எப்படி இருக்கணும்னா 0 ல இருந்து 25 குள்ள இருக்கணும். And then encrypt the given string using the following guidelines. என்ன கண்டிஷன் அப்படின்னா each alphabetic characters ASCII value to be added with key and take the daisy chain alphabet character. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து இஜெட் வரைக்கும் போகணும். ஸோ இஜெட்டுக்கு மேலே வரும்போது மறுபடியும் என்ன ஆகும், ஏவிலேருந்து கவுண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இஜெட்னு கொடுக்குறேன், இஜெட்னு ஒரு இன்புட் கொடுத்துட்டு கீ ஒன்றுன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ இஜெட்டும் ஒன்றும் எடுத்துட்டோம் அப்படின்னா இஜெட்டுக்கு அடுத்த கேரக்டர்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ எனக்கு என்ன வரணும், இஜெட்டுக்கு அடுத்து இருக்கிற வேறு ஏதோ கேரக்டர் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன ஆகணும், ஏன்னு வரணும். அதே மாதிரி தான் கேபிட்டல் ஏவிலேருந்து இஜெட் வரைக்கும். லீவ் ஆல் அதர் கேரக்டர்ஸ் ஆஸ் இட் இஸ். மற்ற எல்லா கேரக்டரையும் அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம என்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லோயர் கேஸ் ஏ டு இசட்டை போட்டுக்கிட்டோம், ஏன்னா டெய்சி செயின் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அப்பர் கேஸு ஒரு லூப்பிங் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ ரெண்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரிங் வந்து எம்டியாக வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கிவன் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு கேரக்டரும் லோயரா அப்படின்னு செக் பண்ணுறோம். லோயராக இருந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுறேன், இப்போ ஏ அப்படின்னா ஆக்சுவலாக 97, பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏங்கிறதுக்கு என்ன இண்டெக்ஸ் பொசிஷன்னா 0ன்னு அர்த்தம். அப்போது அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேரக்டர்னுடைய ஓஆர்டி அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ எடுக்கும். இப்போ 97ன்னு வரும். அதே மாதிரி இந்த ஓஆர்டி ஆஃப் ஏ என்னாகும், 97 வரும். சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் ஏன்னு இருந்ததுன்னா அப்போ 97 - 97 போட்டோம் அப்படின்னோம்னா 0ன்னு வந்துடும். அப்போ 0ங்கிறத பொசிஷனில் தான் இந்த கேரக்டர் இருக்குது. அது கூட என்ன கீ, என்கிரிப்ஷன் கீ என்னவோ அதை ஆட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், டெய்சி செயின் எஃபெக்ட் வரணுங்கிறதுனால mod 26ன்னு போடுறோம். அப்படி போட்டோம்னா கண்டிப்பாக 25க்குள்ளார 0லேருந்து 25க்குள்ளார ஒரு நம்பர் தான் நமக்கு பொசிஷனில் வரும். அப்போ அந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே அப்பர் கேஸுக்கு, இங்கே லோயர் கேஸ் ஏ போட்டிருக்கோம், அதுக்கு பதிலாக இங்கே அப்பர் கேஸ் ஏ போட்டிருக்கோம், பட் ஃபார்முலா எல்லாமே சேம் தான். மற்ற எல்லா கேரக்டரையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறோம், ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்போது இதுதான் வந்து இன்புட் வாங்குறதுக்கு உண்டான கோடிங் போட்டிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தியா இஸ் மை மதர்லேண்ட். இப்போ என்கிரிப்ஷன் கீ 5ன்னு கொடுக்குறேன். இப்போ என்கிரிப்டட் வேல்யூ இது வந்துருச்சு, என்கிரிப்டட் ஸ்ட்ரிங் வந்துருச்சு. இப்போ இது ஆக்சுவலாக இப்போ நான் வேறு ஒருத்தருக்கு இதை வந்து இமெயில் அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன். இதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அவர் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவார், இதை காப்பி பண்ணுவார். 5ன்னு போட்டதுனால அவர் என்ன பண்ணுவார், -5ன்னு கொடுப்பார். அப்போ என்னாகும், -5 ஆட் பண்ணும்போது ரிவர்ஸில் போகும். அப்போ நமக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு கிடைக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை நீங்களே பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட், இது வெரிஃபிகேஷனில் ஜென்ரேட் பண்ணுறோம். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் எ ரேண்டம் பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் கண்டிஷன். ஒரு ரேண்டம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணோம். அதில் அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், 0 to 9க்குள்ளார ஒரு டிஜிட் இருக்கணும், ஏ டு இஜெட்டில் ஒரு கேரக்டர் இருக்கணும், இந்த 3ல் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் 6லேருந்து 12 கேரக்டருக்குள்ளார ரேண்டமாக ஒரு லென்த்தில் பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் ப்ரோக்ராம். இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் 100 கணக்கில் இருக்குது. அதனால் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் நமக்கு வேலை கிடைக்கும். எது நல்ல லாங்குவேஜ்னு கேட்குறத விட லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸில் மோர் தென் 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எபிலிட்டி ஓரளவுக்கு கண்டிப்பாக தன்னால் வரும். அதனால் தைரியமாக இதை வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட். இதுக்குண்டான பை நவ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.